வணக்கம் அக்ஷரா அண்ணாமலை சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மே 2026 கும்பராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக மே 2026 இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம். ஆண்டு கிரகமாகிய குரு 5ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். ஜூன் மாதம் தான் குரு பயிற்சி வருகிறது. மை மாதத்தில் எந்த பயிற்சியும் இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சனியும் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். ராசிக்குள்ள ராகு இருக்கிறார், 7ஆம் இடத்துல கேது இருக்கிறார். ஸோ இதுதான் ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் கும்பராசி பொறுத்த வரைக்கும். மாத கிரகம் எப்படி இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் ராசி அதிபதியாகிய சனியை பாதிக்கிற அளவுக்கு முதல் 2 வாரம் இருக்கிறார். 3rd and 4th வீக்ல இருந்து தான் பார்த்தீங்கன்னா செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு போய் ராசி அதிபதியோட தாக்கத்திலிருந்து விலகிறார். சனியும் செவ்வாயும் சேர்வது நல்லதில்லை. அது ஒரு ஏப்ரல் மாதம் கடைசியிலிருந்தே மே 2 வாரங்களும் சனியோட பாதிப்பு இருக்கு. ஸோ அதனால போக போக மே மாதம் போக போக நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி சுக்கிரன் 4ஆம் இடத்திலிருந்து வீடு, வண்டி, வாகனம், தாயார் அது போன்ற விஷயத்துல நல்ல ஒரு பலனை கொடுக்குது. வசதிப்படுத்திக்கக்கூடிய அமைப்புகள், வாழ்வை மேம்படுத்திக்கக்கூடிய அமைப்புகள்லாம் நல்லா இருக்கு. அதை நீங்க யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி புதனும் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல சுக்கிரனோட வீட்டில் கணிசமான டைம் மே மாதம் இருக்கிறதுனால மாணவர்கள் நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு, புத்திசாலித்தனமாக சில முடிவுகளை எடுத்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, கணக்கு வழக்கில் எல்லாம் நல்லா வரக்கூடிய அமைப்பு, அக்கௌண்டன்சி, ஆடிட்டர் லைனில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டு, அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்குதுங்க. அதே மாதிரி ராஜயோகாதிபதி சுக்கிரன் 4ஆம் இடத்துல ஆட்சி பெறுகிறத ஒரு 2-3 வாரம் தான் இருக்கும். அந்த டைமை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கணும். ஸோ மே 2nd and 3rd and 4th வீக் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கிறதுனால நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கணும். சூரியன் 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு மாறார். அதுவும் இடம், வீடு, வண்டி, வாகனம் அது மாதிரி விஷயத்துக்கு நல்ல ஒரு அமைப்பாக தான் இருக்கிறது. ஸோ எல்லா கிரகமும் ஓரளவுக்கு நன்றாக ராசிக்குள்ள ராகு 7ல் கேது இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடு குடும்பத்துக்குள்ள அப்பப்போ வரும். பங்குதாரர்களுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகள், நண்பர்களுக்குள்ள முதல் இருந்த மாதிரி ஒரு அன்னோனியம் இல்லாமல் கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட், கொஞ்சம் டிஸ்கனெக்ட் ஆகிற மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக போகக்கூடிய அமைப்பு, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக போய் ஜெயிக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ராஜயோகாதிபதி சுக்கிரன் அருமையான ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால, அதே சமயத்தில் செவ்வாய்ங்கிற கிரகம் ராசி அதிபதியோட தாக்கத்திலிருந்து விலகி வரனால மே மாதம் போக போக ஒரு நல்ல பலன்கள் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில் 7ஆம் வீடுங்கிற மனைவி ஸ்தானாதிபதி, கணவர் ஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துக்கு சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறதும் நல்லது தான். ஸோ ஓரளவுக்கு கிரக நிலைகள்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. பட் ராசி அதிபதி ராகுவோட தாக்கத்தில் இருக்காருங்கிறது மறந்துடக்கூடாது. திடீர்னு நம்ம சில முடிவுகள் எடுத்து மாட்டிக்கொள்வோம். கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணணும், கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், மூச்சு பயிற்சி பிராணாயாமா பண்ணணும். அது மாதிரி அமைப்புலாம் நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கும் பொழுது எந்த விதத்திலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாக்கங்கள் திடீர்னு தேவையில்லாத ஒரு முடிவுகளை எடுத்து மாட்டிக்கொள்ளாமல் பொறுமையாக எந்த ஒரு விஷயமும் தீர ஆராய்ந்து நல்ல ஒரு அமைப்புகளாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ ராசிதிபதி ராகுவோல இருக்கிறதுனால திடீர் கோவப்படுவது, திடீர்னு ஒரு முடிவு எடுக்கிறதுலேருந்து நீங்கள் விலகி நான் சொன்ன அந்த மெடிடேஷன் பிராணாயாமெல்லாம் கொஞ்சம் பண்ணிங்கன்னா மனசு சாந்தமாக, திடீர் அந்த ஓவரா எக்ஸைட் ஆகிறது, ஓவரா கோவப்படுறது அல்லது ஓவரா பயப்படுறதுங்கிற மாதிரி விஷயம் இல்லாமல் பொறுமையும் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். மற்றபடி இருக்கக்கூடிய கிரகத்தின் அமைப்புகள்லாம் கொஞ்சம் பரவாயில்ல. ஏப்ரல் மாதம் தான் இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா மே மாதம் ஓரளவுக்கு நல்ல அமைப்பாக தான் கும்பராசிக்காரர்களுக்கு எல்லா வயதினருக்கும் கொஞ்சம் கொடுக்குது. மாணவர்கள்லாம் நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு, இப்போ கொஞ்சம் நல்லா படிக்கிறாப்புல, நல்லா புரிஞ்சு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்குலாம் கொஞ்சம் கிளியர் பண்ணுற அமைப்புகள். அதே சமயத்தில் சூரியன் உச்சமாக இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரிலேட்டடான வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே கும்பராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட ப்ரொவைடட் உங்கள் தசாபுக்திகள் அதை காட்டக்கூடிய அமைப்புகளில் போய் கொண்டிருந்ததுன்னா, அதை உறுதிப்படுத்தக்கூடிய அமைப்பில் போயிட்டு இருந்ததுன்னா இந்த கோச்சாரம் நல்ல சப்போர்ட்டாக இருக்குங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான ஒரு ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம், மாத கிரகத்தின் சஞ்சாரமே ஒழிய உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து உங்களுடைய ஜாதகத்தை திருக்கணித பஞ்சாங்கம் முறையில் நாம் போட்டு அதில் எது மாற உங்களுடைய லக்னம் இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், ஸ்தானபலமா, திக்பலமா எப்படி இருக்குது, நீங்கள் கும்பராசியில் சதய நட்சத்திரமா, அவிட்டமா, புரட்டாதியா, எது மாதிரி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க,
என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, அந்த தசநாதன் எப்படி இருக்கிறார், புக்திநாதன் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொண்டு அதற்கேற்ற மாற நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன, நம்மளுடைய கர்மவினை என்ன, எது மாதிரி விஷயங்கள் அடுத்து வரக்கூடிய 6 மாதத்துக்கு தென்படுகிறது, எந்த நேரத்தில் எது நடக்கும், லாங் டேர்ம் எப்படி காட்டுது, பாஸ்ட் எப்படி போச்சு, இப்போ ப்ரெசண்ட்ல என்ன மாதிரி விஷயங்கள் நமக்கு என்ன ஆதிபத்தியம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் கணித்த அந்த பலன்களுக்கு அலைன் பண்ணுற மாதிரி சில அமைப்புகளை, வாழ்க்கை திட்டங்களை, வாழ்க்கை செயல்பாடுகளை நீங்கள் அமைத்து கொண்டேனால் தேவையற்ற பணவிரைவு, தேவையற்ற சமய விரைகள்லாம் அமைப்பு பண்ணி எந்த விஷயங்கள் எந்த நேரத்தில் செய்வது நல்லது, வேலை மாறுவது எப்போது, வேலை மாற்றம் தேவையா, எப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும், தொழில் எப்போ ஆரம்பிக்கலாம், தொழில் அபிவிருத்தி எப்போ பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் எப்போ பண்ணலாம், வீடு எப்போ கட்டலாம், கல்யாணம் எப்போ நடக்கக்கூடிய அமைப்பு என் பொண்ணுக்கு இருக்கு, எப்போ குழந்தை பேர் எதிர்பார்க்கலாம், இந்த புத்திரகாரகன் என்று சொல்லப்படுகிற விஷயங்கள்லாம் நம்ம ஜாதகத்தில் எப்போ வருது, எப்போ கலத்திரகாரகன் என்று சொல்லப்படுகிற இல்லற வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வருகிறது, எப்போ பண நல்லாவே கடனை அடைத்து பணம் கடலை அடைக்கக்கூடிய அமைப்புகள் எப்போ தெரியுதுங்கிறதெல்லாம் எப்படி ஒரு கூகுள் மேப் ஒருத்தருக்கு போகிற ரூட்டை காமிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ட்ரிப்பை பிளான் பண்ணி வாழ்க்கையில அந்த ட்ரிப்பை சக்சஸ்ஃபுல்லாக ஒரு முடிக்க வைக்குதோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் அதே மாதிரி எது மாதிரி ஒரு பிளானிங்ல இருக்கும், எது மாதிரி அமைப்புகள், டைம்லைன்ஸ் என்ன, எந்த நேரத்தில் நம்ம அடிக்க வாசிக்கணும், எந்த நேரத்தில் வேகமாக போகணும், எந்த முடிவுகளை எப்போ எடுப்பது நல்லது, நம்மளுடைய யோகமான கிரகங்கள் என்ன, அந்த கிரகத்தின் காரத்துவம் என்ன, அந்த கிரகம் எது மாதிரி தொழிலை கொடுப்பார், எது மாதிரி படிப்பை கொடுப்பார், எது மாதிரி லைன்ல நம்ம போனோம்னா நல்லது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுமா அல்லது கன்சல்டிங் முறையில் பண்ணலாமா, வியாபாரமா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டா, அல்லது உள்நாட்டில் மேனுஃபேக்சரிங் மாதிரி பண்ணுறதா, அல்லது வேலையா, வேலைங்கிற எது மாதிரி துறை, ஐடி துறை நல்லா வருதா, அதே சமயத்தில் வேற மாதிரி ஒரு டொமைன், மெடிக்கல், ரியல் எஸ்டேட், அது மாதிரி விஷயங்கள் நமக்கு ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் துல்லியமாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பாஸ்ட்ல எப்படி நடந்தது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் வாழ்க்கை நடந்ததா, இப்போ ப்ரெசண்ட் என்ன போயிட்டு இருக்கு, அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் எது மாதிரி விஷயமா காட்டுதுங்கிறத நல்ல விதமாக சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கை திட்டங்களையும் நம்ம செயல்பாடுகளையும் நம்மளுடைய முயற்சிகளையும் நம்மளுடைய காலங்களையும் அந்தந்த காலத்தில் அது செய்யணும்பாங்க. ஸோ அது மாதிரி விஷயங்களை செய்யும் பொழுது தேவையற்ற தோல்விகள், தேவையற்ற விரயங்கள், சமய விரயங்கள், பொருள் விரயங்கள் எல்லாம் போயிட்டு, ஏன்னா நம்ம ஒரு 1000 வருஷம் வாழ போகிறது இல்லை. நம்ம மிஞ்சி போனால் ஒரு 75-80 வயசு வாழும் பொழுது 30 வயசுக்கு மேலே வரக்கூடிய தொழில் வேலையில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த 30 வருஷம் நம்ம இம்பார்ட்டன்ட், 30 to 60. ஸோ அது மாதிரி ஏஜில் நம்ம என்ன மாதிரி தசா வருது, எந்த டைமில் நம்ம பயங்கரமான முயற்சிகள் செய்யலாம், எந்த டைமில் நம்ம இதே இடத்துல இருந்து நம்ம கற்றுக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய கர்ம வினையை குறிக்கக்கூடிய உங்களுடைய ஜாதகம் திருக்கணித பஞ்சாங்கம் மூலமாக போட்டு நம்ம பலனை பார்க்கும் பொழுது இந்த பொது பலனை காட்டிலும் இன்னுமே துல்லியமான பலன்கள் எடுத்து அது மூலமாக வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். குரு வணக்கங்கள், வாழ்க வளமுடன். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரஸ்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்ம மே மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஏப்ரல் மாதத்தில் நிறைய விஷயங்கள் எல்லாத்தோடதுலேயும் நடந்திருக்கும். எதிர்பாராத திருப்பு முனைகள், எவ்வளோ பேருக்கு நிறைய கஷ்டங்கள், சில பேர்த்துக்கு மட்டும்தான் அதிர்ஷ்டங்கள் நடந்திருக்கும். ஏன்னா ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷனில் தாண்டி இப்போ அடுத்தது மே மாதத்துக்கு வந்திருக்கீங்க. ஸோ இந்த மே மாதமாவது நம்மளுக்கு ஒரு விடை தெரியுமா அப்படின்ட்டு நிறைய பேர்த்துக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். கவலைப்படாதீங்க, எல்லாருக்குமே ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்குது. ஏன்னா குரு மாற போகிறனால அதோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே அந்த முந்தைய மாதமான மே மாதத்திலே நடக்க போகுது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ மேஷம் முதல் மீனம் வரை மே மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். கும்பராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த மே மாத பலன்கள் ஓகே. ஸோ இப்போ இந்த மே மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கும்பத்துக்கு நிறைய பேர் வேலைக்குரிய விஷயங்களை கொஞ்சம் அவதிப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஒரு வேலை இருந்தாலுமே ஒரு கரெக்டான எனக்கு ஒரு வேலை வேணும், இது என்னோட வேலை கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், சடன் இந்த உலக ரீதியான ஒரு சேஞ்சஸ் மூலிமா நீங்களும் அதற்கான ஒரு தாக்கத்தில் எல்லாருமே அதை அனுபவிச்சாலுமே இவங்க எல்லாருமே கொஞ்சம் ஜாஸ்தியாகவே அனுபவிச்சிருப்பீங்க. அதாவது வரவுகள் இருந்தாலும் செலவுகள் வரவை தாண்டி போயிட்டு இருக்கும்.
இப்போ நிறைய பேர்த்துக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க சம்பளம் ஜாஸ்தியாக வேணும்னு கேட்டிருப்பாங்க. அப்படி இல்லாட்டி ஆள் பற்றாக்குறையில் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஸோ இப்போ பிஸ்னஸில் இருந்திருக்கீங்க அப்படின்னா வந்து இப்போ குரு கொஞ்சம் ஃபேவராக இருந்தாலுமே அடுத்தது இப்போ குரு வந்து 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. இப்போ நான் சொன்ன மாதிரியே லாஸ்ட்டு நம்ம மகரத்துக்கு சொல்லி இப்போ 6லேருந்து என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்குமோ அது எல்லாமே இப்போ கும்பத்துக்கு நடக்க போகுது. அப்போ குரு 6ல் போகலாமான்னு கேட்டால் பாவிகள் மறையிறது நல்லதாக இருந்தாலும் 6க்கான வேலைகள் நடக்கும். ஸோ நீங்கள் புதுசாக வந்து ஏதாவது ரொட்டேஷனுக்கு பணம் வாங்குறீங்க அப்படின்னா இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 9, 11 அண்ட் உங்களுடைய லக்னத்தை பார்த்துட்டு இருந்த அந்த குரு இப்போ அடுத்ததாக ஜூனுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 அண்ட் 12 அண்ட் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ தொழில் மூலியமாக கடன் வாங்கக்கூடிய அந்த சூழ்நிலை வரும், ஜாக்கிரதை. உங்களை தேடி கடன் வரும். அப்போ தேவையில்லாமல் அந்த தொழிலுக்காக வாங்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் மாற்றுற மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அடுத்ததாக வந்து குடும்பத்துக்கு வந்து பார்ப்போம். குடும்பத்துக்காக வந்து செலவுகள், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே இது நடக்கும். அதெல்லாம் வராமல் பார்த்துக்கோங்க. பொதுவாக எல்லாமே பிளான் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 12ஆம் இடம் தேவையில்லாத ஒரு விரைய செலவுகள், சுப விரைய செலவுகள் எல்லாமே வந்து கொடுக்கும். சுப விரயம் பிரச்சனை கிடையாது. தேவையில்லாத விரயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தூக்கம் நிம்மதியை கெடுக்கும். ஸோ இதுதான் இதுக்கான ஒரு விஷயங்கள். ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சனி பகவான் இப்போ வந்து 2ஆம் வீட்டில் இருக்காரு. அப்போ குடும்பத்தில் வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணும்போது அதற்கான ஒரு தடை தாமதங்கள் இருந்தாலும் குரு பார்க்கும்போது அந்த தடையை மீறி அந்த விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ சனி குரு பார்வை. ஸோ இதெல்லாமே வந்து நல்லது நடக்கும். கொஞ்சம் தாமதித்தாலும் நடக்கும். ஆனால் விடாமுயற்சி விஸ்வரூபர் வெற்றி. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது சனி பகவானோட பார்வை உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். நீங்கள் செய்த வினைகள் படியே இந்த 7 நாட்டு சனியோட விஷயங்கள் நடக்கும். அப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பாத சனியில் இருக்கிற நீங்கள் காலை பத்திரமா பார்த்துக்கோங்க, பாதத்தை பத்திரமா பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வயதானவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இந்த காலகட்டத்தில் உண்மையுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வேலை அப்படிங்கும்போது ஜூன் மாதத்துக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதை கரெக்டான வேலையை பார்த்து சூஸ் பண்ணிட்டு போங்க. மேஷம் முதல் மீனம் வரை இந்த மே மாத பலன்களை வந்து நம்ம பார்த்தாச்சு. இதெல்லாமே வந்து பொது கருத்துக்கள் தான். உங்களுடைய ஜாதகத்தை பாருங்க. கீழே என்னோட நம்பர் இருக்கு. அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுடைய டீட்டெயில்ஸை. ஏன்னா பொது கருத்துக்களையும் தாண்டி சுய ஜாதகத்தில் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். டிஎன்ஏ படி பிரசனம் படி நம்ம பார்க்கலாம். ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கிரகங்களோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்காம நம்ம சொல்லக்கூடாது. ஸோ கிரகங்கள் சுழரும், நட்சத்திரங்கள் சுழராது. அப்படிங்கும்போது நட்சத்திரம் பேஸ் படி நம்ம பார்க்கும்போது எல்லாமே அக்யூரேட்டாக வந்து தெரியும். லைஃப்பில் நிறைய பேர்த்துக்கு நிறைய கேள்விகளுக்கு விடை தெரியாமல் இருக்கும். ஸோ நம்ம நியூமராலஜி படி அந்த விஷயத்த மாற்றிக்கலாம். அதே மாதிரி நிறைய குறியீடுகள் இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை எவ்வளோ பெரிய தசாபுக்தி நமக்கு மோசமாக இருந்தாலும் 27 நட்சத்திரங்களில் வந்து நமக்கு ஃபேவராக செய்யக்கூடிய நட்சத்திரங்களை வச்சு அதை இயக்கலாம். நிறைய சூட்சமங்கள் இருக்குது. இப்போ நமக்கு வந்து பணமே வராது, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து அவயோக தசை நடக்குது, ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பே இருக்காது, நிறைய பேர் வேலை இருந்திருப்பீங்க. பட் நான் அதற்கான ஒரு குறியீடுகள், நம்பர்ஸ் இதெல்லாமே நான் கொடுப்பேன். அது வந்து ஆக்டிவேட் ஆகும். நம்ம ஜெம்ஸ்டோன்ஸ் போடும்போது ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய எல்லா சூழ்நிலையும் நம்மக்கிட்ட இருக்குது. அதோட சூட்சமம் அறிந்து அதை செயல்படுத்தி அதை நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்கள். எல்லா பிரச்சனைக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்குது. நிறைய பேர்த்துக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கீழே இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களோட சுய ஜாதகத்துக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மே மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாத ஆரம்பத்தில் மே 1ஆம் தேதி அன்னைக்கு என்ன கிரக நிலவரம், இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாத ஆரம்பத்தில் மே 1ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் புதன் மேஷ ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. சூரியன் வந்து உச்சமாக இருக்கார். ரிஷப ராசியில் சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கார். மிதுன ராசியில் குரு இருக்கார். கேது வந்து சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதே சமயம் சந்திரன் தன்னுடைய பயணத்தை வந்து இந்த மாதம் வந்து துலாம் ராசியிலிருந்து துவக்கிறாரு. கும்பராசியில் ராகு சஞ்சாரம் பண்ணுறாரு. மீன ராசியில் சனி செவ்வாய் சேர்க்கை. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம். இந்த மாதத்தில் முக்கியமான கிரக பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிரக பெயர்ச்சி மே 11ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியில் சேர்ந்து சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சனி பகவான் செவ்வாய், சனியோடு சேர்ந்த செவ்வாய் விலகி மேஷ ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரார்.
அந்த இடத்துல செவ்வாய் புதன் சூரியன் சேர்க்கை ஏற்படுகின்றது. இதில் மே 14ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மே 14ஆம் தேதி அன்னைக்கு அதே மே 14 புதன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மே 15ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த சூரியன் பயிற்சி தான் வந்து வைகாசி மாத பிறப்பு. இந்த மாத கடைசியில் 29ஆம் தேதி அன்னைக்கு புதன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினம், அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி, சித்திரகுப்த பூஜை. மே 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். வைகாசி மாத பிறப்பு மே 15ஆம் தேதி அன்னைக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா மே 16 அமாவாசை, அதாவது வைகாசி அமாவாசை அன்னைக்கு தந்தை இல்லாதவர்கள் பித்ருக்களுக்கு கடன் செய்ய வேண்டும். வைகாசி விசாகம் புத்த பூர்ணிமா மே 30ஆம் தேதி அன்னைக்கு. அக்னி நட்சத்திரம் நிவர்த்திங்கிறது வந்து மே 31ஆம் தேதி அன்றைக்கி தான் நடக்கிறது. நார்மலாக மே 4ஆம் தேதி ஆரம்பித்து மே 28ஆம் தேதி முடியும். இந்த தடவை ஒரு 3 நாள் எக்ஸ்டெண்ட் ஆகுது, அவ்வளோதான். இந்த மாதத்தில் உங்களுடைய தனிப்பட்ட ராசி எப்படி இருக்க போகிறது, எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு அமைய போகிறது அப்படிங்கிறது இந்த கிரக நிலவரத்தை வச்சு தான் சொல்ல போகிறோம். அதனால தான் அது சொல்லும். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். கும்பராசி நண்பர்களுக்கான மே மாத ராசி பலன்கள். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்தில் இருக்கிற சனி செவ்வாய் குடும்பத்தில் ஒன்றா உறவுகள் வகையில் இழப்புகளை ஏற்படுத்தி இருப்பார், இல்லாட்டி புதிய உறவுகளை ஏற்படுத்தி இருப்பார். ஆனால் எல்லார்கிட்டையும் பகை உணர்வு. நீங்கள் வாய் எந்த இடத்துல பேசணுன்ட்டு இருக்குது. ஆக்சுவலாக உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச மாட்டீங்க, ஆனால் எங்கே பேசணுமோ அங்கே பேச மாட்டீங்க. எங்கே பேசக்கூடாதோ அங்கே பேசி சங்கடத்தை சந்திப்பீங்க. குடும்பத்தில் பகை உணர்வு ஏற்படும். கூட பிறந்த அண்ணன், தம்பி, அக்கா, தங்க, பையன், பொண்ணு, பேரன், பேத்தி, இப்படி எல்லாருக்கிட்டையும் சண்டை. எதுக்கு இந்த வேண்டாத வேலை? இதில் பத்தாததுக்கு ஆரோக்கியமும் உங்களுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. உடம்பில் அசௌகரியம் ஏற்படுறதுக்கு, குறிப்பாக அந்த நெஞ்சு பகுதியில் உங்களுக்கு சங்கடம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் 50 வயசுக்கு மேலே இருக்கீங்கன்னா ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனைகளையும் பார்த்து கொள்வது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிற குரு நன்மைகளை ஏற்படுத்திட்டு இருக்காரு. அந்த ஹார்ட் பிரச்சனையெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிறார் ஓரளவுக்கு. ஆனால் குரு பயிற்சி ஆகிட்டார்னா 2ஆம் இடத்துல இருக்கிற சனி பார்வை வருது. சனிக்கு பார்வை கிடைக்கிறதுனால பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். நிலம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இது எல்லாம் ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு மேலே. ஆனால் மே 11லேருந்தே தெரிய ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வழக்கு சம்பந்தமாக அரசாங்க ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் விலகும் மே 11க்கு அப்புறம். ஏன்னா செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தந்தையின் விஷயத்தில் சற்று சங்கடங்கள் ஏற்படும். தந்தையுடன் மன வாக்குவாதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் உங்கள் பேச்சுக்கு அவங்க கட்டுப்படுவாங்க. ஆனால் அதுக்காக வந்து ஓவராக டாமினேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் நடக்காது. உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் லாபத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். லாபம் வரதுனால அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியில் தொழில் அபிவிருத்தி ஏற்படும். வியாபார விஸ்தீரணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ புதிய நண்பர்களின் கடனுதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். புதுசாக யாராவது வந்து நான் உங்களுக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறேன், தாராளமாக நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஆனால் அவங்கக்கிட்டே நீங்கள் குதர்க்கம் பேசினீங்கன்னா அவங்க வந்து விலகி செல்வதற்கும் வாய்ப்பு இருக்குது இந்த மே 15லேருந்து ஜூன் 15 வரைக்கும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் மே 25 முதல் மே 27 வரைக்கும் இருக்கிறதுனால அந்த நாட்களில் மாத பிற்பகுதியில் 2ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறதுக்கு தயாராகிட்டு இருக்கார். அதனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து கம்மியாக இருந்தால் நல்லது. சந்திராஷ்டமத்தில் ரொம்ப கவனமாக பேசணும். சந்திராஷ்டமத்துக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி ஏற்கனவே பேச மாட்டீங்க, இன்னும் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நீங்கள் எந்த இடத்துல பேசணுங்கிறதா இருக்குது. நீங்கள் பேசுகிறது எப்படி இருக்குன்னா திடீர்னு ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்தி விட்டுரும். நீங்கள் வியாபாரியாக இருந்தால் உங்களுக்கு வியாபாரத்தில் லாபம் இருக்காது. நீங்கள் வந்து ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் வியாபாரம் பண்ணுறேன், நான் வந்து இந்த பொட்டிக் வச்சுருக்கேன், இந்த ஆன்லைனில் வந்து வாட்ஸ்அப் மூலமாக இல்லை வந்து ஆன்லைன் மூலமாக வந்து ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் விற்கிறேன், சுடிதார்ஸ் விற்கிறேன், இந்த மாதிரி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், ஹோம் பேஸ்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெருசாக லாபம் இல்லை. குடும்பத்துலேயும் அதிருப்தி, உங்கள் கணவனுக்கோ மனைவிக்கோ உங்கள் பேரில் ஒரு அதிருப்தி இருக்கும். வேண்டாத வேலை பண்ணிகிட்ருக்கேன், நான் கொடுக்குறத வச்சு குடும்பம் நான் சமாளிக்க மாட்டேன் அப்படின்ட்டு.
இதெல்லாம் அதிருப்திக்கான சூழ்நிலையில் இருக்குது. ஆனால் வரக்கூடிய குரு பயிற்சி அந்த குடும்ப அதிருப்தியை குறைத்து ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். ஆனால் கடன் ஜாஸ்தி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதத்திற்கான பரிகாரம், அதாவது கும்பராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறையூரில் இருக்கக்கூடிய வெக்காளியம்மன், அப்படி இல்லை அப்படின்னா திருப்புல்லானியில் இருக்கக்கூடிய ஆதி ஜெகநாத பெருமாள், இந்த 2 தெய்வங்கள் 2 கோயிலில் ஏதாவது ஒன்று கோயிலுக்கு முடிஞ்சால் போயிட்டு வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஆன்லைனில் சர்ச் பண்ணி அந்த கோயிலில் போயிட்டு அந்த கோயிலுக்கு பணம் அனுப்பி உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனையை ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ பண்ணிட்டு வாங்க. இதனால் உங்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகளும் அனாவசிய கெட்ட பெயர்களும் விலகி செல்லும். இந்த மே மாத பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சரி பாதகமாக இருந்தாலும் சரி, நம்ம சொல்லியிருக்கிற பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க. இதனால் உங்களுக்கு பாதக பலன்கள் குறைவும் அந்த பாதகத்தை எதிர்கொள்ளும் மனோதிடத்தையும் அந்த பரிகாரங்கள் உங்களுக்கு கொடுத்திடும். அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும், அடுத்து வரக்கூடிய மாதங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில், வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இது கட்டணம் செலுத்த வேண்டிய சர்வீஸு. இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மே மாத ராசி பலன்கள், இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாத ஆரம்பத்தில் மே 1ஆம் தேதி அன்னைக்கு என்ன கிரக நிலவரம், இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாத ஆரம்பத்தில் மே 1ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் புதன் மேஷ ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. சூரியன் உச்சமாக இருக்கார். ரிஷப ராசியில் சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கார். மிதுன ராசியில் குரு இருக்கார். கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதே சமயம் சந்திரன் தன்னுடைய பயணத்தை இந்த மாதம் துலாம் ராசியிலிருந்து துவக்கிறாரு. கும்பராசியில் ராகு சஞ்சாரம் பண்ணுறாரு. மீன ராசியில் சனி செவ்வாய் சேர்க்கை. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம். இந்த மாதத்தில் முக்கியமான கிரக பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கிரக பெயர்ச்சி மே 11ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியில் சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சனி பகவான் சனியோடு சேர்ந்த செவ்வாய் விலகி மேஷ ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரார். அந்த இடத்துல செவ்வாய் புதன் சூரியன் சேர்க்கை ஏற்படுகின்றது. இதில் மே 14ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. மே 14ஆம் தேதி அன்னைக்கு, அதே மே 14 புதன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மே 15ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த சூரியன் பயிற்சி தான் வைகாசி மாத பிறப்பு. இந்த மாத கடைசியில் 29ஆம் தேதி அன்னைக்கு புதன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா, மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினம், அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி, சித்திரகுப்த பூஜை. மே 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். வைகாசி மாத பிறப்பு மே 15ஆம் தேதி அன்னைக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா மே 16 அமாவாசை, அதாவது வைகாசி அமாவாசை அன்னைக்கு தந்தை இல்லாதவர்கள் பித்ருக்களுக்கு கடன் செய்ய வேண்டும். வைகாசி விசாகம் புத்த பூர்ணிமா மே 30ஆம் தேதி அன்னைக்கு. அக்னி நட்சத்திரம் நிவர்த்திங்கிறது மே 31ஆம் தேதி அன்றைக்கி தான் நடக்கிறது. நார்மலாக மே 4ஆம் தேதி ஆரம்பித்து மே 28ஆம் தேதி முடியும். இந்த தடவை ஒரு 3 நாள் எக்ஸ்டெண்ட் ஆகுது, அவ்வளோதான். இந்த மாதத்தில் உங்களுடைய தனிப்பட்ட ராசி எப்படி இருக்க போகிறது, எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு அமைய போகிறது அப்படிங்கிறது இந்த கிரக நிலவரத்தை வச்சு தான் சொல்ல போகிறோம். அதனால தான் அது சொல்லும். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கான மே மாத ராசி பலன்கள். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பதவியில் மாற்றம் வரும் நேரம். ஆனால் கொஞ்சம் பொறுமை தேவை. என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் அவசரத்தில்
சங்கடப்பட்டு வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா அது உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும். பொறுமையாக இருக்க வேண்டிய நேரம். அதாவது இந்த வேடன் வந்து காட்டுக்கு போகிறான்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல அவன் வந்து ஒரு வலையை விரிச்சிருக்கான் அப்படின்னா, அங்கே வந்து மானோ இல்லை வந்து வேறு ஏதோ மிருகமோ சிக்கிற வரைக்கும் அவனுக்கு பொறுமை அவசியம். ஏதாவது சத்தம் கேட்குற மாதிரி இருந்ததுன்னா இவன் பொறுமையாக இருக்கணும். அது மாதிரி நீங்கள் இருக்க வேண்டிய நேரம். நீங்கள் கொஞ்சம் அசைஞ்சிங்கன்னா, கொஞ்சம் அவசரப்பட்டீங்கன்னா காரியமே கெட்டுரும். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கீங்க. ஆனால் அதே சமயம் வீட்டிலையும் உங்கள் மற்ற காரியங்களையும் மற்ற வேலைகளையும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். உங்களுடைய கடமையை செய்வதில் தவறக்கூடாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எதுக்கெடுத்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது, உறவுகள்கிட்ட பகையை வளர்த்துக்கிறது, இப்படியெல்லாம் இருக்கீங்க. ஆனால் இதில் இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டால், இளைய சகோதர சகோதரிகளின் செயல்பாடுகளை தப்பான விமர்சனம் செய்து சங்கடப்படுத்துகிறீங்க. அவங்க தான் உங்களுக்கு சப்போர்ட். அவங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும். கூட பிறந்தவங்களால் உங்களுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லா இருக்கலாம். கூட பிறந்தவங்களையே நீங்கள் பாதிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு கூட இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை அல்லது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் நல்ல அறிவாளியாக இருந்தாங்கன்னா பரவாயில்ல. ஆனால் அவங்க அறிவே அவங்களுக்கு சந்தேகமாக இருந்ததுன்னா அவங்ககிட்ட நீங்கள் கேட்டு பிரயோஜனம் இல்லை. ஆனால் நீங்கள் அங்கே தான் கேட்குறீங்க. மே 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு கூட இருந்து கழுத்து இருக்கிற வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க. மே 15ஆம் தேதிக்கு மேலே சூரியன் பயிற்சி, புதன் பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வார்த்தைகள் அடுத்தவர்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமை காப்பது அவசியம். மாத ஆரம்பத்தில் நீங்கள் படபடன்னு பேசுனீங்கன்னா அது பிரச்சனையை உண்டு பண்ணும். தைரியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா நீங்கள் நிதானமான ஆள். நீங்கள் எப்போவுமே யோசித்து இது பண்ணலாமா, சாதக பாதகங்களை ஆராயக்கூடிய ஆள். ஆனால் நீங்கள் அவசரத்தில் ஏதாவது பண்ண போக அது சங்கடத்தை ஏற்படுத்தும். கூட பிறந்தவங்க உங்களை திட்டினாலும், கூட பிறந்தவங்க உங்ககிட்ட சண்டைக்கு வந்தாலும் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதே சமயம் மூத்த சகோதர சகோதரிகளுக்கான உதவிகளை நீங்கள் செய்து கொண்டு இருப்பீர்கள். அதனால் உங்களுக்கு இன்றைக்கி அவங்க இப்போ இருக்கிற சிச்சுவேஷன், லாபஸ்தானாதிபதி உச்சமாக இருக்கார். அதனால் உங்களுக்கு மூத்த சகோதரர்கள் கொஞ்சம் காட்டமாக பேசினா கூட விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்தவன் கெட்டு போனதில்லைன்னு ஒரு பழமொழி உண்டு. இந்த மாதம் உங்களுக்கு அது பொருந்தும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமை காப்பது அவசியம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுக்கு நீங்கள் நல்லது பண்ணுறீங்களோ இல்லையோ, அடுத்தவங்களால் உங்களுக்கு நல்லது வருதோ இல்லையோ, யாருக்கும் கெடுதல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த துலாம் ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் அதிகமான செலவுகள் ஏற்பட்டு இருந்தது. இப்போ செலவுகள் கட்டுக்குள் வரக்கூடிய வகையில் இருக்குது. உங்கள்கிட்ட ஒரு தெளிவு வரும். உடம்புல இருந்த வியாதிக்கு தெளிவு கிடைக்கும். உடல் ரீதியான சங்கடத்திலிருந்து தெளிவு கிடைக்கும். என்ன சில பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கொஞ்சம் கோவப்படுவாங்க. அதனால் வாழ்க்கை துணை கோவப்பட்டாங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு பொறுமையை சொல்லிக் கொடுக்கணுமா. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், துலாம் ராசி மாணவ மாணவிகள் தங்களுடைய நிரந்தர வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். கடல் கடந்த பயணம் நடக்கக்கூடிய மாதம் இது. நீங்கள் ஃபாரின் போகிறதுக்கோ இல்லை வெளியூருக்கு போய் படிக்கிறதுக்கோ இல்லை வேறு ஸ்டேட்டுக்கு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு வருது. அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. பெற்றோருக்கு செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்கீங்க. இந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் புதிய இடமாறுதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளான ஒரே ஒரு பரிகாரம் தான். பழனி தண்டாயுதபாணி, பழனி மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுங்கள். அந்த முருகப்பெருமானின் நிதர்சனமான நிறுத்தமான அருள் உங்களுக்கு தெய்வீக பலத்தை மட்டும் இல்லை, பொறுமையையும் உங்களுக்கு வழங்கிடும். இந்த மே மாத பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சரி, பாதகமாக இருந்தாலும் சரி, நம்ம சொல்லியிருக்கிற பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க. இதனால் உங்களுக்கு பாதக பலன்கள் குறைவும், அந்த பாதகத்தை எதிர்கொள்ளும் மனோதிடத்தையும் அந்த பரிகாரங்கள் உங்களுக்கு கொடுத்திடும். அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும், அடுத்து வரக்கூடிய மாதங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில், வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இது கட்டணம் செலுத்த வேண்டிய சர்வீஸு. இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி,
வணக்கம். குரு வணக்கங்கள், வாழ்க வளமுடன். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரஸ்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்ம மே மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து ஏப்ரல் மாதத்தில் நிறைய விஷயங்கள் எல்லாத்தோடதுலேயும் நடந்திருக்கும். எதிர்பாராத திருப்பு முனைகள், எவ்வளோ பேருக்கு வந்து நிறைய கஷ்டங்கள், சில பேர்த்துக்கு மட்டும்தான் அதிர்ஷ்டங்கள் நடந்திருக்கும். ஏன்னா ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் தாண்டி இப்போ அடுத்தது மே மாதத்துக்கு வந்திருக்கீங்க. ஸோ இந்த மே மாதமாவது நம்மளுக்கு ஒரு விடை தெரியுமா அப்படின்ட்டு வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். கவலைப்படாதீங்க, எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்குது. ஏன்னா வந்து குரு மாற போகிறனால அதோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே அந்த முந்தைய மாதமான மே மாதத்திலே நடக்க போகுது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ மேஷம் முதல் மீனம் வரை மே மாத பலன்கள் எப்படி இருக்கு நம்ம பார்த்துடலாம். துலாம் ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த மே மாத பலன்கள். ஸோ லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு புது புது விஷயங்கள், அதாவது என்னென்னா லக்னத்தை பார்க்கும்போது உங்களோட முயற்சிகள், புதுசாக ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அப்போ குரு பார்க்கும்போது என்ன அப்படின்னா நிறைய கோவில்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே நீங்கள் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. அதே மாதிரி வந்து உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களோட முயற்சிகள் வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கும். புதுசாக ஒரு ஸ்டெப்பு, புதுசாக ஒரு ஸ்டடீஸை ஏதாவது ஒன்று புதுசாக படிச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஏன்னா குரு பார்வை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும்போது அந்த இடத்துல புகழும் இருந்திருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் வந்து ஒரு சில புகழ்ச்சிகள் இதெல்லாமே வந்து உங்களுக்கு புகழ்ந்து பாடியிருப்பாங்க. அதாவது என்ன அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை காட்டிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தவர்கள் உங்களுடைய புகழ்ந்திருப்பாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு திறமையாக வந்து உங்களுடைய திறமை வந்து வெளிப்படக்கூடிய அந்த திறமை ஸ்தானத்தை வந்து குரு பார்க்கிறார். அப்போ 6ஆம் இடத்தை பார்க்கும்போது தேவையில்லாத ஒரு கடன், நகை வச்சு வந்து பிளச் பண்ணி கடன் எடுக்கிறது, அப்போ ஒரு ரொட்டேஷனுக்கு கடன் வாங்குறது. ஏன்னா வந்து குரு எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்தை அதிகரிப்பார் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ 6ஆம் இடம் அப்படிங்கும்போது இந்த கடன் ஆல்ரெடி வாங்கியிருந்தீங்கன்னா அது மூலிமா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. அப்போ லக்னத்தை பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அதோட முயற்சிகள் இருந்தாலும் நீ வரப்போகிற ஜூன் மாதத்துல வந்து உங்களோட 2ஆம் இடத்தை பார்க்க போறார். அப்போ வந்து 2ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய செவ்வாய் வீடு. அப்போ வந்து என்னன்னா வருமானம் ஸ்பீடாக வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்போ புது முயற்சிகள் மூலிமா நீங்க புதுசா ஒரு விஷயத்த படிச்சிருப்பீங்க, அதை வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது மூலிமா நீங்க சம்பாதிக்க போறீங்க. ஏன்னா அதுக்கான அந்த பிளான், அதுக்கான ஒரு அறிவு, அதுக்கான ஒரு தெளிவு இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குரு இந்த காலகட்டத்தில் கொடுத்துருப்பாரு. ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் பார்த்துருந்தாலுமே வந்து அடுத்தது வந்து உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்க்குறாரு. ஸோ புதுசாக வந்து ஏதாவது ஒரு வாகனங்கள் வாங்கலாம், உங்களுடைய தாய் மூலியமாக ஒரு சொத்துக்கள் இதெல்லாமே நடக்கும். ஸோ திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் இது எல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கும். நிறைய பேர் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, வீட்டில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை அதெல்லாமே நடக்கும். பட் இருந்தாலும் சனி 5ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு சில கஷ்டங்கள், என்ன கஷ்டம் அப்படின்னா அந்த தீராத வயிற்று வலி, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அது எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாரு. ஏதாவது ஒரு வயிறு தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கும். வெளியில் போகிறது சாப்பிட்றது எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத மசாலா ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சனி ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்தாரு அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஜாஸ்தி பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும். உங்களுக்கு பணம் வரும்போது கரெக்டாக அதை வந்து சேமித்து வச்சுக்கோங்க. அதுதான் நான் சொல்ல போகிறேன் துலாம்க்கு. ஏன்னா அனாவசியமாக செலவு பண்ண வேண்டாம். சேமித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி காலில் அடிபட்டுக்கிட்டே இருக்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது வரும்போது எல்லாமே ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. ஸோ வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கரெக்டாக டாக்டர்ஸோட அட்வைஸ் எடுத்துகிட்டு நீங்கள் மாத்திரை சாப்பிட்டுக்கோங்க. புதுசாக வந்து ஒரு நகை வாங்குறீங்க, புதுசாக வந்து ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா நிதானித்து செயல்படுங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய அந்த சூழ்நிலை, ஆல்ரெடி கடன் வாங்கும்போது அது மூலிமா ஒரு ப்ரெஷர் சந்திப்பீங்க. கடன் தீர ஏதாவது ஒரு ரொட்டேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் அனாவசியமான ஒரு வேலைகளில் ஈடுபடுவது தவிர்த்துக்கோங்க. இதை பண்ணணும் அதை பண்ணணும் அந்த பிளானிங் வச்சிங்கன்னா கொஞ்சம் அது வந்து ப்ராப்ளம் ஆகும். ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கிட்டீங்க, இதெல்லாம் வேண்டான்னு நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இதுலேருந்து நீங்கள் தப்பிச்சிக்கலாம். ஸோ கணவன் மனைவிக்குள்ளே இந்த பிரச்சனை எல்லாமே இப்போ தெளிவாகி கொஞ்சம் சீர்படுத்துறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் வரப்போகுது. முடிஞ்ச அளவுக்கு சண்டை இல்லாமல் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் கொஞ்சம் எடுத்துகிட்டு போங்க, சண்டை போடாமல் போங்க. ஏன்னா வந்து எல்லாருக்குமே எல்லா கிரகங்கள் வேலை செய்யும்போது நம்ம நிதானிச்சுட்டு செயல்படும் போது அது நல்லா இருக்கும் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் யோசிச்சு ஒரு முடிவை பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே உங்களுக்கு ஃபேவராக இருந்து சிறப்பான வாழ்க்கையை தருவாங்க. மேஷம் முதல் மீனம் வரை இந்த மே மாத பலன்களை வந்து நம்ம பார்த்தாச்சு. இதெல்லாமே வந்து பொது கருத்துக்கள் தான். உங்களுடைய ஜாதகத்தை பாருங்க, கீழே என்னோட நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுடைய டீட்டெயில்ஸை. ஏன்னா பொது கருத்துக்களையும் தாண்டி சுய ஜாதகத்தில் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். டிஎன்ஏ படி பிரசனம் படி நம்ம பார்க்கலாம். ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கிரகங்களோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்காம நம்ம சொல்லக்கூடாது.
ஸோ கிரகங்கள் சுழரும், நட்சத்திரங்கள் சுழராது. அப்படிங்கும்போது நட்சத்திரம் பேஸ் படி நம்ம பார்க்கும்போது எல்லாமே அக்யூரேட்டாக வந்து தெரியும். லைஃப்பில் நிறைய பேர்த்துக்கு நிறைய கேள்விகளுக்கு விடை தெரியாமல் இருக்கும். ஸோ நம்ம நியூமராலஜி படி அந்த விஷயத்த மாற்றிக்கலாம். அதே மாதிரி நிறைய குறியீடுகள் இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை எவ்வளோ பெரிய தசாபுக்தி நமக்கு மோசமாக இருந்தாலும் 27 நட்சத்திரங்களில் வந்து நமக்கு ஃபேவராக செய்யக்கூடிய நட்சத்திரங்களை வச்சு அதை இயக்கலாம். நிறைய சூட்சமங்கள் இருக்குது. இப்போ நமக்கு வந்து பணமே வராது, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து அவயோக தசை நடக்குது, ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பே இருக்காது, நிறைய பேர் வேலை இருந்திருப்பீங்க. பட் நான் அதற்கான ஒரு குறியீடுகள், நம்பர்ஸ் இதெல்லாமே நான் கொடுப்பேன். அது வந்து ஆக்டிவேட் ஆகும். நம்ம ஜெம்ஸ்டோன்ஸ் போடும்போது ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய எல்லா சூழ்நிலையும் நம்மக்கிட்ட இருக்குது. அதோட சூட்சமம் அறிந்து அதை செயல்படுத்தி அதை நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களோட சுயஜாதகத்தை பாருங்கள், எல்லா பிரச்சனைக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்குது. நிறைய பேர்த்துக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கீழே இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களோட சுயஜாதகத்துக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம். குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்ம மே மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து ஏப்ரல் மாதத்தில் நிறைய விஷயங்கள் எல்லாத்தோடதுலேயும் நடந்திருக்கும். எதிர்பாராத திருப்பு முனைகள், எவ்வளோ பேருக்கு வந்து நிறைய கஷ்டங்கள், சில பேர்த்துக்கு மட்டும்தான் அதிர்ஷ்டங்கள் நடந்திருக்கும். ஏன்னா ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் தாண்டி இப்போ அடுத்தது மே மாதத்துக்கு வந்திருக்கீங்க. ஸோ இந்த மே மாதமாவது நம்மளுக்கு ஒரு விடை தெரியுமா அப்படின்ட்டு வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். கவலைப்படாதீங்க, எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்குது. ஏன்னா வந்து குரு மாற போகிறனால அதோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே அந்த முந்தைய மாதமான மே மாதத்திலே நடக்க போகுது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ மேஷம் முதல் மீனம் வரை மே மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மே மாத பலன்கள் வந்து நிறைய பேர் வீடு கட்டணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, வீடு கட்டியிருப்பீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு அடுத்ததான் வந்து 2ஆம் இடத்துக்கு வர போகிறாரு. அப்போது உங்களுடைய விஷயங்கள், நீங்கள் புதுசாக ஒரு ஒர்க்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் கிடைக்க போகுது. ஒரு வீடு கட்டணும்னு நினச்சிருப்பீங்க, ரெனோவேஷன் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க. அது எல்லாமே வந்து குரு பணம், அது என்ன வந்து பார்த்தீங்கன்னா குரு மாறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி எல்லா விஷயங்களும் கொடுத்துருப்பாரு. ஹெல்த்தில் தான் கையை வைப்பார் கண்டிப்பாக. மிதுனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தில் தான். ஏன்னா பிகாஸ் தலை சுற்றுறது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இருக்கும். நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மே மாதத்தில் வெயில் ரொம்ப உச்சத்தில் இருந்தாலுமே வந்து கொஞ்சம் ஹெல்த்தில் பார்த்துக்கோங்க. ஏன்னா தலை சுற்றும் போதே உங்களுக்கு ஆல்ரெடி வந்து குரு அந்த இடத்துல இருந்து கொடுப்பாரு. இப்போ அடுத்தது மாறுற வரைக்குமே ஒரு கிரிட்டிக்கலாக, ஏன்னா சொல்லுவாங்க தெரியுங்களா, அணையிற விளக்கு ரொம்ப பிரகாசம் அறியணும். குரு மாறதுக்குள்ள அந்த மாதிரி ஒரு விஷயங்களெல்லாம் கொடுப்பாரு. ஸோ போகும்போது வரும்போது கொஞ்சம் சாக்லேட்ஸ் கையில் வச்சுக்கோங்க. இந்த லோ ப்ரெஷர்லாம் கொடுப்பாரு. இதெல்லாம் வந்து வராமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு பணத்துக்கு கொஞ்சம் கஷ்டம் வராது. ஏன்னா பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா குரு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் வரும்போது பண ஏற்பாடுகள் கிடைக்கும். மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் கண்டிப்பாக வந்து குரு பகவான் தருவார். அண்ட் மற்ற பிளானட்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லக்னத்துக்கு 11ஆம் இடத்துக்கு வராரு. ஸோ அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா அதை வச்சு தான் நான் சொன்னேன், வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீடு ஆல்ட்ரேஷனாக இருக்கட்டும், புதுசாக ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும், இல்லை ரெண்ட் அவுட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இல்லை ஆரம்பிக்கல அப்படின்னு இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக இந்த 1.5 வருஷத்துக்குள்ள அதற்கான வாய்ப்புகள் நிறையா வரப்போகுது. அதற்கான ஒரு தாட்ஸ் எல்லாமே இருக்கும். கார் வாங்கணும்னு நினைப்பீங்க, காரும் வாங்குவீங்க. ஸோ இந்த மாதிரியான பிளானிங், புதுசாக என்ன வாங்கலாம் அப்படிங்கிற ஏதாவது ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நடக்கும். அம்மா மூலிமா நிறைய நட்புகள், அம்மாவோட வட்டாரத்திலேருந்து உங்களுக்கு நிறைய ஹெல்ப், இது எல்லாமே வந்து கிடைக்க போகுது. புது விஷயங்கள் வந்து உங்களுடைய லைஃப்பில் நடக்க போகுது. ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கோங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன். ஏன்னா வந்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மயக்கம் வர்றதுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்ல போனா, இப்போ உங்களுக்கு வந்து தந்தை ஸ்தானம், உங்களோட தந்தையோட சொத்துக்கள் வந்து இழுப்பறியா இருந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு தந்தை சொத்துக்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே வந்து கடவுள் உங்களுக்கு வந்து எல்லா கிரகத்தின் மூலியமாக ஒரு அற்புதம் செய்யக்கூடிய ஒரு காலம். ஆனா உங்களோட சுயஜாதகத்துல வந்து குரு எங்க இருக்காருன்னு பார்க்கணும், சனி எங்க இருக்காருன்னு பார்க்கணும், அவங்க எந்த வீட்டு பிளேஸ்ல இருந்து இப்ப எங்க இருக்காங்க கோச்சாரத்துல, அதற்கான வைப்ரேஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறது எல்லாமே பார்க்கணும். ஸோ பொதுவா இப்ப நம்ம இந்த கருத்துக்களை கூறினாலும் சுயஜாதகம் மட்டும்தான் நம்ம பேசுவோம். ஸோ நீங்க அதை பார்த்துக்கோங்க. என்னென்ன சரி செய்யணுங்கிறது வாழ்வில் பரிகாரம் மூலியமா எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு கரியர் டெவலப்மெண்ட் பண்றீங்க, பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் ஒரு சூப்பரான ஒரு காலகட்டம். பெண்களுக்கு வந்து திருமணம், காதல், அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சுய தொழில் செய்ய ஆரம்பிக்கிறீங்க, அதுக்காக லோன் அரேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அந்த லோன் கிடைக்கும்.
இவ்வளோ நாள் இருப்படியாக இருந்திருக்கும், பட் இப்போ கிடைச்சிரும். ஸோ இந்த காலகட்டத்தில் ஒரு பொன்னான காலகட்டம் தான். ஸோ ஹெல்த்தை தவிர உங்களுக்கு எல்லா விஷயமும் நல்லா இருக்குது. ஸோ முக்கியமாக உங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க, உங்களோட க்ரோத்தும் பார்த்துக்கோங்க. ஒரு சிறப்பான காலம் தான் மிதுன ராசிக்கு. மேஷம் முதல் மீனம் வரை இந்த மே மாத பலன்களை வந்து நம்ம பார்த்தாச்சு. இதெல்லாமே வந்து பொது கருத்துக்கள் தான். உங்களுடைய ஜாதகத்தை பாருங்க, கீழே என்னோட நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுடைய டீட்டெயில்ஸை. ஏன்னா பொது கருத்துக்களையும் தாண்டி சுய ஜாதகத்துல வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். டிஎன்ஏ படி பிரசனம் படி நம்ம பார்க்கலாம். ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கிரகங்களோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்காம நம்ம சொல்லக்கூடாது. ஸோ கிரகங்கள் சுழரும், நட்சத்திரங்கள் சுழராது. அப்படிங்கும்போது நட்சத்திரம் பேஸ் படி நம்ம பார்க்கும்போது எல்லாமே அக்யூரேட்டாக வந்து தெரியும். லைஃப்ல நிறைய பேருக்கு நிறைய கேள்விகளுக்கு விடை தெரியாமல் இருக்கும். ஸோ நம்ம நியூமராலஜி படி அந்த விஷயத்த மாற்றிக்கலாம். அதே மாதிரி நிறைய குறியீடுகள் இருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை எவ்வளோ பெரிய தசாபுக்தி நமக்கு மோசமாக இருந்தாலும் 27 நட்சத்திரங்கள்ல வந்து நமக்கு ஃபேவராக செய்யக்கூடிய நட்சத்திரங்களை வச்சு அதை இயக்கலாம். நிறைய சூட்சமங்கள் இருக்கு. இப்போ நமக்கு வந்து பணமே வராது, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து அவயோக தசை நடக்குது, ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பே இருக்காது, நிறைய பேர் வேலை இருந்திருப்பீங்க. பட் நான் அதற்கான ஒரு குறியீடுகள், நம்பர்ஸ் இதெல்லாமே நான் கொடுப்பேன். அது வந்து ஆக்டிவேட் ஆகும். நம்ம ஜெம் ஸ்டோன்ஸ் போடும்போது ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய எல்லா சூழ்நிலையும் நம்மக்கிட்ட இருக்குது. அதோட சூட்சமம் அறிந்து அதை செயல்படுத்தி அதை நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்கள், எல்லா பிரச்சனைக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்குது. நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கீழே இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களோட சுய ஜாதகத்துக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம். வணக்கம் அக்ஷரா அண்ணாமலை சேனல் நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு 2026 மே மாதம் எத்தகைய ஒரு மாதமாக, பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு, பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கையில் போகாமல் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு, சனி, ராகு, கேது மிதுன ராசிக்கு எப்படி ஒரு அமைப்பு இருக்குது, அதே சமயத்தில் மாத கிரகமாகிய ராசி அதிபதி புதன், சூரியன், செவ்வாய், சுக்கிரன்லாம் எது மாதிரி அமைப்பில் வருது, அதை வைத்து உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை சம்பவங்கள் எது மாதிரி இருக்குது, எது மாதிரி விஷயங்களுக்காக நம்ம எதிர்பார்க்கலாம், எது மாதிரி அமைப்புகள் காத்திருக்கிறதுங்கிறது நம்ம துல்லியமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜியில் முறையில் 2026 மே மாதம் மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ராசிக்குள்ளேயே குரு இருக்கிறார், 10ஆம் இடத்துல சனி இருக்கிறார். ராஜோகாதிபதி சனி இருக்கும் பொழுது கடந்த ஒரு வருஷமாக பல புரட்சிகளையும் பல முயற்சிகளையும் செய்து கொண்டு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள், தொழிலாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, நிறைய முயற்சிகள் செய்கிறீங்க. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வருது. ஆனால் அதில் போராடி போய் கொண்டிருக்கிறீர்கள். அதில் யோகங்களும் இருக்குது, சில குறைபாடுகளும் உண்டு. ஆனாலும் யோகங்கள் அதிகமாக வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் ராகு 9ஆம் இடத்திலும் கேது 3ஆம் இடத்திலும் இருந்து ஒரு மாதிரியான பலனை கொடுத்து கொண்டிருக்கிறார். இதில் ராகு குருவின் பார்வை பெறுகிறாருங்கிறது ஒரு நல்ல விஷயம். இப்படி ஒரு அமைப்பு இருக்கிறப்போ உங்களுடைய மாத கிரகமாகிய ராசி அதிபதி புதன் எப்படி இருக்கிறாருன்னா 11ஆம் இடத்துல இருக்கிறார். மாதத்தின் ஸ்டார்ட்டில் 3rd and 4th வீக், செகண்ட் ஹாஃப் ஆஃப் மே என்ன ஆகிறாருன்னா, புதனே பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துக்கு அதுக்கு பிடித்த சுக்கிரனோட வீட்டில் வரார். ஸோ அருமையான ஒரு அமைப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் மே மாதத்தில் நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. ஏன்னா மெல்ல சனி விட்டு விலகிட்டார், செவ்வாய்ங்கிற கிரகத்தை விட்டு விலகிறார். ஸோ சனி செவ்வாயோட விலகி புதன் வந்து மெல்ல சுக்கிரனோட வருது, சுக்கிரனோட வீட்டுக்கு போகிறது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வரும்பொழுது, இதுவரை கடந்த 3-4 வருஷம் 3 மாதமாக ஜனவரி மாதம் 2026 சில வாய்ப்புகளை நழுவ விட்ட மிதுன ராசிக்காரர்கள் இந்த டைமில் வந்து நல்லாவே கையில் 2 கையிலையும் பிடிச்சிக்கக்கூடிய அமைப்புகள், திருமண விஷயங்கள், இல்லற விஷயங்கள், பெண்கள் விஷயங்கள், கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் இல்லை, அது மாதிரி விஷயத்தில் அந்யோன்யங்கள் பெறுகிற மாதிரியும், நல்ல சுகபோகங்கள் வளரக்கூடிய அமைப்பு, வசதிப்படுத்திக்கக்கூடிய அமைப்பு, வாழ்க்கையில் உங்களுக்கு வேணுங்கிற சில வீடு விஷயமாக இருந்தாலும் சரி, வண்டி வாகனமாக இருந்தாலும் சரி, வசதிப்படுத்திக்கக்கூடிய அமைப்புகளில் அதுக்கு வேணுங்கிற பண வரவுகள் எல்லாமே நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பாக மே மாதம், குறிப்பாக சொல்லணுன்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் மே வந்து மிதுனராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்கிறது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம்.
அதே சமயத்தில் சூரியன் 11ஆம் இடத்துல இருக்கிறார், அது லாபஸ்தானத்தில் இருக்கிறார், லக்னாதி ராசி அதிபதி 11ல் இருக்கிறார். சுக்கிரன் பாருங்கள் 12ஆம் வீட்டிலேயே இருந்து மாதத்தின் செகண்ட் ஹாஃபில் ராசிக்குள்ளேயே வரார். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம யோகமான ஒரு அமைப்பு. இது மூலமாக இன்னுமே சில விஷயங்கள் நம்ம செஞ்சுக்கலாம். வாழ்க்கையில் இதுவரை நம்ம செய்யக்கூடிய படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, மாணவர்கள் இருந்தாலும் சரி, ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, நல்ல டக்குன்னு சில விஷயங்கள்லாம் நடந்தது. நம்மளால் காத்துட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பண்ணிட்டேன், சில விஷயங்கள் எனக்கு கைவிட்டு போனதெல்லாம் இப்போ கொஞ்சம் கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல யோகமான ஒரு அமைப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அது வருகிறது. அதே சமயத்தில் மாதத்தின் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வீக் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா செவ்வாய்ங்கிற சத்ருபா அதிபதி பார்த்திங்கன்னா சனியோடு சேரும் பொழுது கொஞ்சம் உடல் உபாதைகள், வண்டி வாகனத்தில் போகிறப்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா 6ஆம் வீட்டு அதிபதி சனியோடு சேர்ந்து 10ஆம் இடத்துல இருக்கும்பொழுது தொழிலில் வந்து சில சங்கடங்கள், சில எதிர்ப்புகள் வரலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக முதல் ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்துக்கிட்டு செகண்ட் ஹாஃபில் வந்து அதோட லாபத்தையும் அதோட நல்ல பலனையும் அணிவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக சுக்கிரனுங்கிற ராஜயோகாதிபதி ராசிக்குள்ளே வருவதனாலையும், ராசி அதிபதியே 11ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துலையும் நல்ல அமைப்பில் இருக்கிறனாலையும், ராஜயோகாதிபதி 10ஆம் இடத்துல நீடித்திருக்கிறனாலையும் நல்ல அமைப்புகளை கொடுக்குது. ராசிக்குள்ளேயே குரு இருக்கிறார். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தான் குரு பயிற்சி ஆகுறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா குடுக்கல் வாங்கல் அதிகமாகவும், நிறையா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அது மாதிரி போகும். ஆனால் மே மாதம் வந்து அதுக்கு வேணுங்கிற நல்ல ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக மே 2026 மிதுன ராசிக்காரர்களுக்கு வருகிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகம் எப்படி இருக்குது, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்துக்கொண்டு உங்களுடைய திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் உங்கள் ஜாதகத்தை போட்டு நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரமா, மிருகசீரிட நட்சத்திரமா, புனர்பூச நட்சத்திரமா, என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய தசாபுக்திகள் எப்படி இருக்குது, உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்குது, இப்போ நடக்கக்கூடிய தசைகள் எப்படி இருக்குதுங்கிறதெல்லாம் நல்லா துல்லியமாக ஆராய்ந்து அதில் வரக்கூடிய துல்லியமான பலன்களையும் இப்போ நம்ம கோச்சாரத்தில் பொதுவான மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குதுங்கிறதையும் சேர்த்து வைத்து நம்ம கொஞ்சம் துல்லியமாக பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய காலங்கள் ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, அடுத்த வரக்கூடிய லாங் டேர்ம் எது மாதிரி ஒரு அமைப்பாக காட்டுகிறது, எந்த நேரத்தில் எது செய்யணும், எப்போ வந்து நல்ல நேரம் வருது, எப்போ ஜாப் சேஞ்ச் பண்ணலாம், எப்போ தொழில் அபிவிருத்தி பண்ணலாம், எப்போ தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம், திருமண விஷயங்கள் எப்போ காட்டுது, லேட் மேரேஜா ஏர்லி மேரேஜா, அந்த இல்லற வாழ்க்கை அமையக்கூடிய அமைப்பு எப்போ வருது, குழந்தை பேரு எதிர்பார்க்குறவங்களுக்கு எப்போ குழந்தை பேரு கிடைக்கிற அமைப்புகள் மனைவி ஜாதகம் மூலமாகவும் கணவர் ஜாதகம் மூலமாகவும் காட்டுகிறது, எது மாதிரி வேலைக்கு போகலாம், எப்போ வந்து நமக்கு படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கும், ஹையர் ஸ்டடீஸ் படிக்கலாமா, வேலைக்கு போகலாமா, வெளிநாடா உள்நாடா, இது மாதிரி பல விஷயங்கள். அதாவது படிக்கிற பசங்களாக இருந்தாலும் சரி, இளைய வயதினராக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வாழ்க்கையில் முடிவுகள் எடுப்பதற்கு ஏராளமான விஷயங்கள் இருக்கும் பொழுது இந்திய வேத ஜோதிடத்தான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி எந்த மிகைப்படுத்தல்களும் போகாமல், மூட நம்பிக்கைகளையும் போகாமல், ஒரு கிரகம் ஒரு மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன கர்மாவை கரைத்து கொண்டு இருக்கிறீர்கள், என்ன மாதிரி பிராப்தங்கள் வாங்கி கொண்டிருக்கிறீர்கள், எந்த மாதிரி ஒரு தோஷங்கள் இருக்குது, பிராப்தங்கள் இருக்குது, எந்த விஷயத்தை நம்ம அவாய்ட் பண்ணலாம் நம்ம வாழ்க்கையில், எந்த விஷயத்தை நம்ம வந்து எடுத்து முக்கியத்துவம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு சமய விரயங்கள், பண விரயங்களை தவிர்த்து என்ன விஷயங்கள் நமக்கு காத்திருக்குதோ அது மாதிரி விஷயங்கள் செய்து கொண்டு அதுக்கு நம்ம பாஸ்ட் லைஃப் வந்து கரெக்டாக நம்மளுடைய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் மேட்ச் ஆகுதா, நம்ம பாஸ்ட் லைஃப் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு இப்போது ப்ரெசன்ட் டைம் எப்படி இருக்குது, அடுத்த வரக்கூடிய இம்மீடியட் ஃப்யூச்சர் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் வரக்கூடிய லாங் டேர்ம் ஃப்யூச்சர் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் துல்லியமாக பார்த்து அதற்கேற்ற முறையில் நாம் வந்து நல்ல அமைப்பாக நம்மளுடைய வாழ்க்கை சம்பவங்களை அமைத்து கொண்டு அதுக்கு தகுந்தமான முயற்சிகளை நம்ம செய்யும் பொழுது மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய அந்த பொதுவான ஒரு அமைப்பு எது மாதிரி விஷயங்கள் காட்டுதோ அதை வந்து இன்னுமே நம்ம ஃபைன் டியூன் பண்ணி எது மாதிரி விஷயத்தில் எது மாதிரி டைமில் நம்ம எடுக்கலாம், எந்த விஷயத்தை நம்ம அவாய்ட் பண்ணலாம், நம்மளுடைய யோகமான கிரகம் என்னவா வருது, எதை நோக்கி போகலாம், எதில் நமக்கு லாபங்கள் அதிகமாக இருக்குது, எதில் நமக்கு பிராப்தங்கள் இருக்குது, எந்த டைரெக்ஷனில் போனோம்னா நம்ம ஈஸியாக
நம்ம எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் நம்மளுடைய குறிக்கோள்களை நம்மளுடைய கோலை அச்சீவ் பண்ண முடியுங்கிறதை சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் தெரிந்து கொண்டேனால் கண்டிப்பாக வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மே மாத ராசி பலன்கள், இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாத ஆரம்பத்தில் மே 1ஆம் தேதி அன்னைக்கு என்ன கிரக நிலவரம், இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாத ஆரம்பத்தில் மே 1ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் புதன் மேஷ ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. சூரியன் உச்சமாக இருக்கார். ரிஷப ராசியில் சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கார். மிதுன ராசியில் குரு இருக்கார். கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதே சமயம் சந்திரன் தன்னுடைய பயணத்தை இந்த மாதம் துலாம் ராசியிலிருந்து துவக்கிறாரு. கும்பராசியில் ராகு சஞ்சாரம் பண்ணுறாரு. மீன ராசியில் சனி செவ்வாய் சேர்க்கை. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம். இந்த மாதத்தில் முக்கியமான கிரக பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கிரக பெயர்ச்சி மே 11ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியில் சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சனி பகவான் சனியோடு சேர்ந்த செவ்வாய் விலகி மேஷ ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரார். அந்த இடத்துல செவ்வாய் புதன் சூரியன் சேர்க்கை ஏற்படுகின்றது. இதில் மே 14ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மே 14ஆம் தேதி அன்னைக்கு அதே மே 14 புதன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மே 15ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த சூரியன் பயிற்சி தான் வைகாசி மாத பிறப்பு. இந்த மாத கடைசியில் 29ஆம் தேதி அன்னைக்கு புதன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா, மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினம், அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி, சித்திரகுப்த பூஜை. மே 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். வைகாசி மாத பிறப்பு மே 15ஆம் தேதி அன்னைக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா மே 16 அமாவாசை, அதாவது வைகாசி அமாவாசை. அன்னைக்கு தந்தை இல்லாதவர்கள் பித்ருக்களுக்கு கடன் செய்ய வேண்டும். வைகாசி விசாகம் புத்த பூர்ணிமா மே 30ஆம் தேதி அன்னைக்கு. அக்னி நட்சத்திரம் நிவர்த்திங்கிறது மே 31ஆம் தேதி அன்றைக்கி தான் நடக்கிறது. நார்மலாக மே 4ஆம் தேதி ஆரம்பித்து மே 28ஆம் தேதி முடியும். இந்த தடவை ஒரு 3 நாள் எக்ஸ்டெண்ட் ஆகுது, அவ்வளோதான். இந்த மாதத்தில் உங்களுடைய தனிப்பட்ட ராசி எப்படி இருக்க போகிறது, எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு அமைய போகிறது அப்படிங்கிறது இந்த கிரக நிலவரத்தை வச்சு தான் சொல்ல போகிறோம். அதனால தான் அது சொல்லும். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். மீனராசி நண்பர்களுக்கான மே மாத ராசி பலன்கள். ராசிநாதன் உச்சத்தை நோக்கி பயணிக்கிறாரு. ஸோ உங்களுக்கான தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக வேலை இல்லை, தொழில் ஒழுங்காக இல்லை, பிரச்சனை இருக்குது, அவப்பெயர் இருக்குது, இதெல்லாம் விலகிறதுக்கான நேரம். பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் சனி பார்வை விட்டு விலகிறார். இதுவே ஒரு நல்ல விஷயம். உங்களுக்கு எதுக்கெடுத்தாலும் கோபம். உங்கள் கோபந்தாங்க எல்லாருக்கும் பிரச்சனையே. நீங்கள் கோபத்தில் தப்பான வார்த்தையை பேசிட்டு சங்கடப்படுறீங்க. இதில் 10ஆவதுக்கு 2ஆம் இடத்துல சூரியன் வேறு. அடுத்தவங்களை குத்துறதே உங்களுக்கு வேலையாக இருக்குது. குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லை, அமைதி இல்லை. இதெல்லாம் 14ஆம் தேதிக்கு மேலே மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடத்தில் இருக்கிற சூரியன் 15ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு. 2ஆம் இடத்தில் இருக்கிற புதன் 14ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். இது உங்களுக்கு பாதகாதிபதி புதன் 3ஆம் இடத்தில் மறைவது விசேஷம். சூரியன் புதன் மறைவது விசேஷம். அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது. ஆனால் அரசாங்க ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது இருந்துன்னா அதுக்கு உடனே அட்ரஸ் பண்ணுறது நல்லது. அதுக்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபட்டு அதுக்கு உண்டான பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறது நல்லது. அரசியல் துறை சார்ந்தவர்களால் உங்களுக்கு ஏற்படுகின்ற அவப்பெயர் அல்லது சங்கடமான சூழ்நிலை அது இனிமேல் வரத்துக்கான வாய்ப்பு இல்லை. அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேணாம். எதிரிகள் அடங்கி போவார்கள். ஏன்னா சூரியன் 6ஆம் வீட்டு அதிபதி, எதிரி ஸ்தானாதிபதி. அவர் சனி பார்வையில் வர்றதுனால, சனி பார்வையில் சூரியன் வருது, ஒரு கெட்டவன் இன்னொரு கெட்டவனால் பார்க்கப்படுகின்ற பொழுது 2 கெட்டவனும் உங்களை விட்டு விலகிச் செல்லும் சூழ்நிலை ஏற்படும்.
சில பேர் சொல்லுவாங்க சூரியன் பார்வையில் சனி வந்தால் உங்களுக்கு வந்து உறவுகளுக்குள்ள பகை உணர்வு வரும் அப்படின்னு. அப்பா பையன் உறவில் சண்டை வரும், அப்பா பொண்ணு உறவில் சண்டை வரும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இளைய சகோதரர்கள் வழியில் நீங்கள் தேவையில்லாமல் அவங்கக்கிட்ட சண்டைக்கு போகிறீங்க, அவங்கக்கிட்ட சங்கடத்தை ஏற்படுத்துறீங்க. அவங்க சொல்கிறத கேட்டு நடந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது, இல்லை அப்படின்னா உங்களுக்கு சங்கடம். அதே சமயம் பணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா எதிரிகளுக்கு பணத்தை கொடுக்க வேண்டியது இருக்கும். அதனால் கடன் ஜாஸ்தி வெளியில் போகும், பணம் வெளியில் போகும். அதனால் உங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படும். தந்தை மூலமாக சில தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் வரக்கூடிய குரு பயிற்சி தந்தையால் உங்களுக்கு உதவிகளை பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். இழந்த கௌரவத்தை மீட்டெடுக்கும் சூழ்நிலையை குரு பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இத்தனை நாளாக பொறுமையாக இருந்துறீங்க, இன்னும் கொஞ்சம் பொறுமை காப்பது அவசியம். நீங்கள் பதட்டத்திலையும் படபடப்புலையும் ஏதாவது தப்பாக சொல்லப்போக அது பிரச்சனையை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் தலைவர்கள் தங்களுடைய குடும்பம் சார்ந்த ரகசியங்களை வெளியாட்களிடம் பேசக்கூடாது. ஆனால் கூட பிறந்தவங்ககிட்டையும் கூட பிறந்த அக்காகிட்டையும் தம்பிக்கிட்டையும் அண்ணங்கிட்டையும் தங்கச்சிக்கிட்டையும் பேசுகிறது நல்லது. ஏன்னா நாளைக்கு பிரச்சனைன்னு வந்து அவங்க தான் வந்து நிற்க போகிறாங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா வெளியாட்களை நம்பி நீங்கள் பேசுகிறீங்க, அது இப்போது கூடாது. அடுத்தவங்களை காயப்படுத்துகிற மாதிரி பேசிட்டும் பேசக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். பண விவகாரங்கள் உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தும். ஏன்னா பண பற்றாக்குறை, ஏன்னா வேலை இல்லாமல் இருக்கீங்க, வேலை போகிறதுக்கான சூழ்நிலையில் இருக்கீங்க. சுற்றி இருக்கிறவங்ககிட்டலாம் பகை உணர்வு. அடுத்தவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும், நீங்கள் நினச்சதை சொல்லக்கூடாது. அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமை காப்பது அவசியம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் தங்களுடைய நட்பு ரீதியான முயற்சிகளில் யார் நல்லவன் யார் கெட்டவனோ அந்த கெட்டவர்களை விலக்கி வைப்பதற்கு முயற்சி எடுக்கணும். அப்பா பேச்சை கேட்க மாட்டேன், அம்மா பேச்சை கேட்க மாட்டேன், நான் நினச்சது தான் சரின்ட்டு பிடிவாதமாக இருக்கீங்க. அந்த பிடிவாதத்தை தவிர்ப்பது நல்லது. உங்களுக்கான பரிகாரம், மீனராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா துர்கா சப்தஸ்லோகி. இன்னும் 2 வருஷத்துக்கு சொல்லுவேன், 1.5 வருஷத்துக்கு சொல்லுவேன். துர்கா சப்தஸ்லோகி தினமும் சொல்லுங்கள். அடுத்தது சரபேஸ்வரர். இந்த சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுறதுங்கிறது வந்து அவ்வளோ பவர்ஃபுல். அதை பண்ணுங்க. உங்களுக்கு எதிரிகளால் அவமானங்களோ அசிங்கங்களோ சங்கடங்களோ ஏற்படாது. இந்த மே மாத பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சரி பாதகமாக இருந்தாலும் சரி நம்ம சொல்லியிருக்கிற பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க. இதனால் உங்களுக்கு பாதக பலன்கள் குறைவும் அந்த பாதகத்தை எதிர்கொள்ளும் மனோதிடத்தையும் அந்த பரிகாரங்கள் உங்களுக்கு கொடுத்திடும். அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும், அடுத்து வரக்கூடிய மாதங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இது கட்டணம் செலுத்த வேண்டிய சர்வீஸு. இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி மீனராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு தாக்கத்தை எந்த ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு அமைப்பாக அடுத்து வரக்கூடிய 13 மாதங்கள் கொடுக்குது. இந்த குரு பெயர்ச்சியின் மாற்றங்கள், குரு மாறுகிறார் இல்லைங்களா. 2026 ஜூன் மாதம் மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு கடகத்துக்கு வந்து மீன ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசியை பார்க்கிறார். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று ராசியை பார்ப்பது ரொம்ப நல்லது. ராசியில வேற ஜென்ம சனி போய்கொண்டிருக்கிறது மீனராசிக்கு. இது ஒரு அருமையான பலனா இல்லையாங்கிறது துல்லியமாக சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு ராசிக்கு ஒரு கிரகமும் இது மாதிரி அமைப்பில் இது மாதிரி டிகிரியில் இருக்கும் பொழுது எத்தகைய ஒரு தாக்கத்தை எந்த மாதிரி ஒரு கர்ம வினையை அந்த ராசிக்காரனுக்கு கொடுக்க போகிறது, எது மாதிரி விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம்ங்கிறது இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான ஒளி தத்துவ பிரகாரம் கர்ம வினை எப்படி செயல்பட போகிறதுங்கிறது நம்ம துல்லியமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, மீனராசிக்கு வந்து ராசி அதிபதியாகிய குரு 4ஆம் இடத்துல இருப்பவர் ஜூன் மாதம் 2026க்கு அப்புறம் 1 வருடத்துக்கு அப்புறம் 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று ராசியை பார்க்கிறார். அது மிகவும் நல்லது. என்ன நல்லது அப்படின்னா, இதுவரை ஜென்மசனி தாக்கத்தினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் மனசு புத்துணர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு, மனசுல ஒரு சோகமாக
ஒரு கிளாரிட்டி இல்லாமல் ஒரு மாதிரியாக வாழ்ந்து கொண்டு இறுக்கமான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு குருவின் பெயர்ச்சி, குருவின் பார்வை ராசி மேல இருக்கக்கூடிய ஜென்ம சனி மேல் விழும் பொழுது அந்த சனியின் உக்கிர குணங்கள் குறைந்து மனம் கொஞ்சம் சாந்தமடையும். மனம் முதல்ல இருக்கக்கூடிய இறுக்கங்கள் இல்லாமல் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல சம்பவங்கள், வாழ்க்கை சம்பவங்கள் உருவெடுக்கும். ஸோ ஒருத்தருக்கு மனசு இறுக்கம் இல்லாமல் போகணும், ஓரளவுக்கு நம்ம சந்தோஷமாகணும், மனம் அமைதி ஆகணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை சூழ்நிலை மாறினா தான் நம்ம அமைதி ஆக முடிய, சும்மா நம்ம மாற முடியாது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சில விஷயங்கள் நல்லது நடக்க போகிறது, சிலது உங்களுக்கு பிடித்தமான சில விஷயங்கள் நடக்க போகிறது. 5ஆம் இடங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்சமான காதல் விஷயங்கள், நமக்கு என்ன விஷயங்கள் நம்ம பிடிக்குமோ, ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், ஹாபியாக இருக்கட்டும், நமக்கு பிடிக்கக்கூடிய விஷயங்களில் நல்ல ஒரு பலன் கொடுத்து நமக்கு அதில் போய் ஈடுபடுற மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து அது மூலமாக மன உற்சாகத்தை கொடுத்து வாழ்க்கை கொஞ்சம் சுவாரஸ்யமாக போகக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி ஜென்ம சனி தாக்கத்தில் அவதிப்பட்டு கூடி இருக்கிறவங்களுக்கு பாலைவனத்தில் ஒரு சோலைவனம்ங்கிற மாதிரி ஒரு நல்ல டைம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே சமயத்தில் நவம்பர், டிசம்பர், ஜனவரியில் குரு 3ஆம் இடத்துக்கு போகும்பொழுது நிறைய சுப விரயங்கள், நிறையா டிராவலிங்கள், பணப்புழக்காட்டங்கள் அது எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் ஜென்மசனியால் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இந்த குருவின் பயிற்சி நல்ல ஒரு பயிற்சியாகவும், மன உற்சாகம் அடையக்கூடிய பயிற்சியாகவும், மன இறுக்கங்கள் குறையிற மாதிரியும், மன சோர்வுகள் குறையிற மாதிரியும், வாழ்க்கையில் கொஞ்சம் புது புது ரிலேஷன்ஷிப், உறவுகள், சில விஷயங்கள் நமக்கு பிடித்த மாதிரி அமைந்து இதுவரை நமக்கு ஒரு மாதிரியான ஹாஸ்டைலாக நமக்கு பிடிக்காத மாதிரி, நமக்கு ஒரு சோம்பேறித்தனத்தையும் ஒரு மோட்டிவேஷனும் கொடுக்காத மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை, வாழ்க்கை சூழல் மாறி வாழ்க்கை ஒரு உயர்வை நோக்கி போகக்கூடிய அமைப்பு, ஒரு கடுமையாக உழைத்து ஜெயிக்கணுங்கிற ஒரு வைராகியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, பிடித்த விஷயத்தை செய்யக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பாக உச்ச குருவாக 5ஆம் இடத்துல வருகிறார். சில பேர்த்துக்கு திருமணமாகி பல வருடமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் வரக்கூடிய அமைப்புகள் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே மாதிரி காதல் கைகூடுற விஷயங்கள், இடம் மாற்றங்கள், நம்மளுடைய பிடித்தமான ஒரு ஜாப், நமக்கு எது மாதிரி ஒரு ஜாப் பிடிக்குமோ அந்த ஜாபே கிடைக்கிறது, நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் சுவாரஸ்யம் ஆகிறது, உறவுகளாக இருந்தாலும் சரி, பண விஷயங்களாக இருந்தாலும் சரி, வண்டி வாகனம் எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு திருப்தியான ஒரு அமைப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பை கொடுக்க வல்லதாக இந்த 4ஆம் இடத்து குரு 5ஆம் இடத்துக்கு வரும்பொழுது 11ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற லாப பூர்த்தி ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது மனசு உற்சாகம் அடைஞ்சு சுப விஷயங்கள், தடைகள் நீங்கி சுப விஷயங்கள் அடுத்து சோஷியல் கேதரிங் அது மாதிரி விஷயங்கள் மூலமாக மனசு சந்தோஷம் அடைய, சொசைட்டியில் ஒரு நல்ல ரெகக்னிஷன், ஸ்டாண்டிங் கிடைக்கக்கூடிய மன உற்சாகம், சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து உங்களுடைய திருக்கணித பஞ்சாங்கத்தில் ஒரு ஜாதகத்தை போட்டு அதில் இருக்கக்கூடிய நெடுவு சுழிவுகள் என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, நீங்கள் மீன ராசியில் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, ரேவதியா அல்லது உத்திரட்டாதி நட்சத்திரமா அல்லது புரட்டாதி நட்சத்திரமா, எந்த நட்சத்திரம் பிறந்தீங்கிறதெல்லாம் ஒருங்கிணைத்து பார்த்து உங்களுடைய தசாபுக்திகள், லக்னம் என்ன, லக்னத்துக்கு நல்ல தசைகள் போயிட்டு இருக்கா, என்ன நட்சத்திரத்தில் உங்களுடைய இது ஸ்டார்ட் ஆகுது, எந்த தசைகள் எந்த நட்சத்திரத்திலிருந்து தசை நடக்குது, இதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ஷார்ட் டேர்ம் விஷயங்கள் எப்படி இருக்குது, லாங் டேர்ம் விஷயங்கள் எப்படி இருக்குது, எது மாதிரி விஷயத்தை நாம் எதிர்பார்க்கலாம், எது மாதிரி விஷயத்தை நாம் எதிர்பார்க்க வேண்டாம், நம்மளுடைய வாழ்க்கையை எது மாதிரி திருப்பங்கள் நிறைந்ததாக அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்மாக 6 மாதம், 1 வருடம், 2 வருடத்தை நம்ம எதிர்பார்க்கலாம்ங்கிறது உங்களுடைய தசாபுக்திகளையும் சேர்த்து இது சொன்ன கோச்சார குரு பயிற்சி பலன்களையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது நமக்கு சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான பலன்கள் எது நடக்கும், எது நடக்காது, எது மாதிரி நேரத்தில் எது செய்வது நல்லது, எது கண்டிப்பாக நமக்கு எந்த பிராப்தங்கள் நமக்கு இருக்கிறது, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு அப்படி இல்லை, எதை நோக்கி நம்ம போகலாம், வெளிநாடா உள்நாடா, வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்பா, உள்நாட்டிலே படிக்கலாமா, வேலை எது மாதிரி விஷயங்களாக இருக்கிறது, நமக்கு தொழில் நல்ல ஒரு தொழிலாக அமையக்கூடிய அமைப்பு இருக்கா, அல்லது வேலையே நமக்கு பிரதானமான ஒரு அமைப்பாக இருக்கா, எந்த துறை நமக்கு ஏற்ற துறையாக இருக்கிறது, எந்த மாதிரி துறையில் போனால் நம்ம எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் வெற்றி பெற முடியும், அது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஒருங்கிணைத்து நாம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் எளிதில் நாம் எதிர்நீச்சல் போடாமல் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றவர்களுக்கான சந்திப்போம். நன்றி, வணக்கம்.